ஆடல, அதுக்குள்ள இருந்து எடுத்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்க. எதுக்கு நீ ஆடுற இப்போ? ஆட்டி பழக்கமாயிடுச்சு போல. அது யாரு தக்லைஃப் கமல் மாதிரி போத்திட்டு இருக்காரு. அப்பா ஃப்ளேம் இங்க இருக்கு பாரு, அங்க நெருப்பு இருக்கு, இன்னும் உள்ள வச்சு பண்ணிக்க அப்படி பத்திக்கும். பேசுறாங்க. நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணல, இப்படியே வச்சு தட்டினா போதும். ஒரு சமயக்கார மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணல இந்த பிஸ்மிலா பார்த்து. உங்க சேர்த்து எனக்கு பிஸ்மிலா பார்த்துனே வருது வாயில. இந்த பிஸ்பிளே பார்த்து இது ஃபர்ஸ்ட் எங்க தெரியுமா வந்துச்சு? கர்நாடகால மைசூர் பேலஸ் இருக்குல்ல, அங்க வந்து காய்கறி இல்லாம செய்யறதுக்காக ரெடி பண்ண ஒரு டிஷ் தான் இது. ஆஹா, சும்மா ஒரு டிஷ் ட்ரை பண்ணி நம்ம மாதிரி வீணா போனவங்க. அப்ப இதை செஞ்ச வெங்கடேஷ் பட்டு அவர்தான் என் குருவிங்கெல்லாம் கம்முறீங்க. அப்ப இப்ப அவங்க நான் பண்ணி வெங்கடேஷ் பட்டு தாக்கப்பட்டார். தேவதை போல ஒரு பெண் இங்கு வந்தது தம்பி. மல்லி போடவா கொஞ்சம், இல்ல அள்ளி போடவா? இல்ல கிள்ளி போடு. கிள்ளி போடவா? இல்ல இல்ல சூடு கிள்ளி போடவா? நீ கிள்ளி போடாத. இது இந்த படம் பாத்தியா? இந்தியன் 2. அதுல கமலஹாசன் இப்படி வச்சு கை கட்டி முன்னாடி வச்சு பேசுவார்ல. எந்த மாதிரி எல்லாரும் காட்டிட்டு சொல்ல, உங்க வீட்டுல யாராவது தப்பு பண்றாங்க பாருங்க. தாத்தா ஸ்டிக் எங்க சொல்லிருக்கீங்க? அதான் வச்சிருக்கேன். அது போல தலைகீழ பண்ணிட்டு இருக்கிறேன். என்னடா பண்ற? இல்ல அவரு பண்றாருயா. என்ன உங்களுடைய சத்தம் பேசிட்டு இருக்க மாமா? 11:30 மணிக்கு உட்கார வச்சு நீதானே ஆரம்பிச்ச. ஓகே, இப்போ சாப்பிட்டு போதும்ல? நல்ல பொண்ணு ரொம்ப என்ன கேளு, செஃப் நான் தானே, போதும். நான் செஃப் கிடையாது, அவர்தான். என்கிட்ட எல்லாம் கோபப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். இதுலயே போட்ட அதுலதான் போடணும். பின்ன வாயில போடுவ. இதுலயே சேர்த்து என்ன பண்றேன்னா இது உலந்து போடுங்க. உலந்து ஏன் உருண்ட மத்தியா உளுந்துச்சு எப்படி? அதெல்லாம் வரமாட்டா அப்படியே. கதை மூடு. காமெடி வெளியே போகுது. சத்து ஒரு சின்ன காமெடி சொல்லவா? அதுக்கு பதில் சொல்றியா? 2 பேரும் தெரிஞ்சா பதில் சொல்லுங்க. ஒருத்தன் கல்யாணத்துக்கு போகும்போது பையனா எடுத்துட்டு போனானா, எதுக்கு சொல்லு? சொல்றா. அது நீங்களே சொல்றீங்க. உனக்கு தெரியலையா? ஏன்னா அவன் தூரத்துக்கு வந்து காட்டினான். ஆமா, ஒருத்தன் ஏன் மூக்குல இருந்து சளி வருது சொல்லு? என்ன கண்ணுக்கு அதுக்கு இல்ல, அது தெரியாது. இல்ல மேல ஐஸ் இருக்குண்ணா, மேல ஐஸ் இருக்குண்ணா. ஆமா, 2 ஐஸ் இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. இதெல்லாம் ஃபர்ஸ்டே போட்டு முடிச்சிட்டாங்க. மூலக்காரன்டா. ஆமா, இதான் ரெடி பண்ண தங்க முத்து செத்துருப்பான் போல. மதுரை முத்து, சாரி மதுரை முத்து இல்ல, தங்கத்துறை. ஆமா, சும்மா சொன்னேன். நம்மளுக்கு எதுக்கு போனா போதும் சொல்லி கொட்டி விட்டு என்ன பண்ண போறது? சும்மாவே இருக்குது. நாக்கு வச்சுக்கோ. என்னங்க காட்டேன். ஏண்டா ஃப்ளேம் கீழ இருக்கு, மேல இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கு. நம்ம வெங்கடேஷ் புள்ளைய சென்டரா நீ பாருங்க.
அதே பொன்னிறமா வருதா? வரல. வருது, அவருக்கு தெரியும். நீ செஃப்பே கிடையாது, நடுவுல உட்காந்து கை அங்க உன்னை பிடிச்சு வந்து கூப்பிடா. நடு இங்க மாட்டுறாங்க. கூப்பிடாத, அப்புறம் செய்ய கூடாது. போதும் போதும். எப்படி போதுமாடா? ரெண்டே ஆட்டு தான் கரெக்டா இருந்துச்சு பொன்னிறமா. ஆ. போதும், மாத்து மாத்து. டேய் உன் மேல கொட்டிடுவேன்டா அப்படி கொண்டு வரும்போது. ஏன்டா இப்படி பண்ற? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இதுல போட்டு. ஓகே, இது முடிஞ்சிச்சு. ஏன் கொட்டினதுல உளுந்து போட்டாச்சு. இது என்ன கசகசா பண்ணணும்னா கசகசா போடணும். கசகசாவும் 1.5 ஆமா. 2 1.5 1.5 தனியா சாரி உளுந்து கடலப்பருப்பு கசகசா மிளகாய் எல்லாம் ஒரே அளவுல இருக்கணும். எல்லாமே ட்ரையா தான் இருக்கும். இது வந்து தீஞ்சிடும். அதனால உடனே கையில பார்த்து உடனே ஆசை விட்டத வந்து. பொன்னி நதி பார்க்கணும் டேய் அடுப்புல வைடா. பொழுதுக்குள்ளேடியா பொழுதுக்குள்ளேவா? என்ன பொழுதுக்குள்ள? பொன்னி நதி எங்க இருக்கு சொல்லு. தெரியாது. இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது தெரியாது தெரியாது. அவன் ஆத்தங்கரில் போய் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். நமக்கு இதுக்கு அதெல்லாம் எங்க இருக்கு? பொண்ணு எங்க இருக்குன்னு கேட்டா சொல்லுவேன். பொண்ணு நதி எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். நீ வந்து என்ன பொம்பளை சுகம் நினைச்சு எல்லாத்தையும் பரப்பிட்டு இருக்க. நினைச்சுக்கிட்டு இல்ல, சத்தியமா அதான் உண்மை. அதெல்லாம் கிடையாது. சரி, போன கொடு. என் போன்ல அது கேக்குறீங்க. இன்ஸ்டாகிராம் கொடு. இதனால என் குருவை கேட்டுவான். யாரு? அலிபாயா? இவனா? அது என்ன எவன் வந்தாலும் இவன் குரு குருன்னு சொல்லிருப்பியா? அவ்வளவுதான். ஆனா ஒரு வகையில் உனக்கு பொய்யா இருக்கு, உனக்கு தகுதி இருக்கு. ஆமா. ஏன்னு சொல்லு, ஏன்னு சொல்லு. போயிட்டு வேலை பார்க்காம நர்சி உசார் பண்றாருன்னா பாத்துக்கோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு ஆளு. கரெக்டுதான், கரெக்டுதான், உஷாருதான். ஏண்டா கட்டு போட போன இடத்துல தாலி கட்டி வந்துட்டேன். ஏ மாமா 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 மாமையா மாமையா ஏ சண்டே மண்டே டியூஸ்டே 7 நாளும் குட்டி நீ ஃப்ரீயா. என்னது நான் ஊசி போட்டுட்டு இருக்கேன், நீ ஜாலியா பாட்டு பாடிட்டு இருக்க, வலிக்கலையா? எனக்கு ஏன் வலிக்குது? நீ தலைவாணியில தானே ஊசியை போட்ட. என் தலை தில்லு பத்தியா? அது கட்டு போட போன இடத்துல இந்தா, தாலி கட்டி பொன்னிறம் ஆயிடுச்சு பாரு. ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எடுத்துன்னு போ. நான் போட்டுங்க. ஏன் மாத்திக்கிட்டே இருக்கீங்க சரியா? அண்ணே அதை எடுத்து மேல வச்சிருங்க. இல்ல வேணாம். நீங்க பண்ணுவீங்களா அதெல்லாம்? அவரு கேமராமேன் இந்த பட்டை பிச்சு போடுங்க. பட்டையெல்லாம் போட்டாச்சு. இது இல்லடா, அதுடா. பட்டை இதுதான்ப்பா. ரொம்ப பேசுவேன். வாய் பேசாத. கேமராமேன் கொஞ்சம் காட்டுங்க. காட்டுங்க காட்டுங்க. சால் போட்டு காட்டு. பிரேம்குள்ள வாங்கயா. இது நல்லா வருகிறப்ப லவங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல மாறும். நல்லா எல்லாம் ஒண்ணா வச்சா எப்படி? நான் கூட்டு கொடுப்போமா இதுவும்? ஆமா. என்னடா எனக்கு ஒட்டி இருக்கறேன். லவங்கம் அப்படிதான் வரும். பைத்தியம், வெள்ளம் விழுந்துருக்கு பைத்தியம். யார் அள்ளி போட்டது வெள்ளம் தொட்டு சேர்த்து? சாப்பிட்டுட்டு இருக்கானே அவன். அம்மா சத்தியமா நான் வெள்ளம் போடலையா அதுல? சரி விடுங்க எல்லாம் ஒண்ணுதான். நம்ம செய்யறது தானே. நான் இன்னைக்கு சாப்பிட நாளைக்கு பாத்ரூம் போவோம். பாத்ரூம் போதே இருக்காது. வீடியோ அங்கதான் போனேன். ஓகே, அடுத்ததான் என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன பண்ணா? இது இந்தா. சீரகம். சீரகம். மல்லி எப்பதான் போடுவீங்க? போறப்பா போடுவாங்க சாமி கும்பிட்டதுக்கு மல்லி சீரகம் வந்து அவர் காமுங்க. அவர் எந்த மல்லி சொல்ற நான் சொல்றேன் போடுங்க. பாத்துக்குங்க. கணேசா பேச்சு எடுத்தாலே பொம்பளை பிச்சா எடுக்கிறாரு. என்ன எதுன்னு பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க அவரை. இதுதான் மல்லி மேல அவ்வளவு ஆசை. வெந்தயம் கசனா ஜீரகமும் வெந்தயமும் போட்டுருக்கோம். சதாசிவத்துல கேமரா எடுத்துட்டு வாடானா நான் முடியலன்னு சொல்லி எடுத்து கண்ணாடியில கேமரா எடுத்துக்கிட்டு அது இல்ல. ஓட்டையில பார்த்து பழக்கம் போடா. பார்த்துட்டே இருக்கான். எந்த ஓட்டை?
ஏய், அண்ணா நான் அதெல்லாம் சொல்லல. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஏன் இது வந்து மாத்துறாங்க ஆரம்பத்துல இருந்து என் கண்ணிட்ட மாத்திக்கிட்டே இருக்காங்க இவங்க. யாரு ஆமா, நீ. நீங்க அது ஒரு உத்தம பிரதிபி ஒரு நான் ஒத்தம் தான்டா. வந்திருக்கேன்டா பார்த்தல தளபதி மிமிக்கிறியா இது மிமிக்கிரியா இது? ஆமா சரி, சரி, சரி. அவர் பெண்ணா கொஞ்சமா உணர்றாரு. இந்த மாதிரி தான் கோகுல் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்தான். அதை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு எந்த பொண்ணு இது? இந்த கதை உனக்கு தெரியாது. இப்போ நீ உன் பைக்ல போறப்பா, ஏங்க கம்முனுங்க, எனக்கு என்ன பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கீங்க. இப்ப நீ பைக்ல போறப்பா, என் குடும்பத்தை பிரிக்கணும் பார்த்தா இது அந்த 1000 ரூபாய் ஃபைன் கதை தானே. பைக்ல போற ஏதாவது பொண்ணுக்கு லிஃப்ட் கேட்டா என்ன சொல்லலாம்? இல்லங்க பக்கத்துல போறேன், இல்ல ஹெல்மெட்ல சொல்ல சாரு போனவரு போயிட்டாரு அந்த பொண்ணை தாண்டி அப்படியே யூ டர்ன் போட்டு வந்து அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டு போனா. அது காரணம் அது கிடையாது. பாவம் அந்த பொண்ணு கஷ்டப்படுறதே சொல்லி நாங்க கூப்பிட்டு போக வந்தோம். பார்த்தல இதுதாங்க பெரிய மனசு சுல்தானம். எங்க வயசு அந்த மனசு ஃபீலிங் எல்லாம் தான் தெரியும். ஏன்னா யாத்திரானே சேர அப்படிதான் இருப்பீங்க. பொண்ணு அந்த கூட்டிட்டு மனசு தான் போயிட்டு சார் கடவுள். அந்த பொண்ணு 1000 ரூபாய் ஃபைன் வாங்கிட்டு வந்துருக்கா. அது நம்ம நேரம் நாங்க என்ன பண்றது, அப்படி போய் மாட்டிக்கிறோம். ஆமா, அது உங்க பொண்ணு சொல்றேன், உங்க பொண்ணு கிட்ட போட்டு கொடுக்குறேன். இதே வேலையா தெரியுங்க. இப்ப தெரியுதா நீ ஏன் குடும்பம் சொல்ல நான் ஒத்துக்கிட்டேன்னு? தனியா ஒரு கண்டி நல்லா தலைமையே போடு. அது ஒரு பெரிய மனுஷன் போய் ஹெல்ப் பண்ணா. உங்ககிட்ட அன்னைக்கு ஒரு பார்ட்டி லிஃப்ட் கேட்டது நான் தான் பார்த்தனே. அது? பண்ண முடியாது கிளம்பி எங்க ஓடுனீங்க வண்டி நான் எடுத்துட்டு. என்னது பாட்டிக்கு கூப்பிட்டு நீங்க பாட்டி தர அவன் பியூட்டி தரா கொடுத்தான். பாட்டி கொடுக்க மாட்டாரு. அவன் பியூட்டி தரான்ல யாருக்கு? பியூட்டி. வீட்டுக்கு லிஃப்ட் கொடுத்து 1000 ரூபாய் ஃபைன் வாங்கிட்டு வந்துட்டு நாய் ஃபைன் கட்ட எந்த வந்து அண்ணே 1000 ரூபாய் ஃபைன் போட்டாங்கன்னு சொல்லி எது வந்தா என்ன கட்டுறான்ல ஓட்டுறான்ல ஒன்னா ரெண்டா ஏதோ ஓட்டுறான். எல்லாத்தையும் தான் ஓட்டுறான். நான் எதுவும் சொல்ல முடியும். இல்ல மேரேஜ் வேற ஆக போகுது அவனுக்கு. மேரேஜ் ஆக போகுது. இதாம்மா ஆரம்பமா பாத்துக்கோமா. ஆரம்பமா இருக்காங்களா? ஆமா, ஆரம்பமா இருக்காங்க. அந்த ஆரம்பாவோட விளக்கம் நம்ம சேனல்ல டேய். இருந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைம் ஒரு பானிபூரி சேலஞ்ச் ஒன்று பண்ணோம். ஆமாங்க, அதை சொல்லி ஆகணும். அதான் டிலே ஆயிடுச்சு. சொல்லியிருந்தேன் நாங்க வீடியோ போடுறோம்னு சொல்லிட்டு பானிபூரி சேலஞ்ச் பண்ணோம். அது சில பல சந்தர்ப்பங்கள் சூழ்நிலை சரியில்லாத காரணத்தினால அந்த வீடியோ மொத்தமா கெடுத்துட்டாங்க இவங்க. ஆமா, வரலாவா பைரவா வாயில வெயில் அதாவது அவ்வளோதான். இப்போ மிக்சரை போட்டு சும்மா கர 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 கரன்னு வைக்கிறோம். என்ன வைக்கிறா பைத்தியம். அது மிளகா இருக்குல்ல, மிளகா விடுப்பா. ஃபர்ஸ்ட் அதாவது ஒண்ணும் இல்ல, இப்ப வரைக்கும் ட்ரையா ஒருத்தோம் மிளகாவை மட்டும் எண்ணெய் ஊத்தி வறுக்க போறோம். ஆன் மிளகா போது ஊத்துலாம் தெரியுது. போதும் ஊத்துனா ஊத்திட்டேன். உங்க அப்பா விட்டு தானே போகுது முடிஞ்சிச்சு. ஊத்து. இது எல்லாத்தையும் இப்ப போட்டுருவோம். ஏன்டா காசு அப்பனா அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதெல்லாம் இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? அமைதியா வேலை பாருங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம். நாங்க ஆஃப் பண்ணோம். ஏன்டா இப்படி பண்றீங்க? எங்கடா ரைட்ரு? என்ன கேட்டா தெரிஞ்சு செத்து போன உங்க தாத்தா வந்து ஆஃப் பண்ண நினைக்கிறேன். இது அங்கேயா பாக்குறது இருக்கியா? வச்சிருக்கியா? அது பாதி பழக்கமாயிடுச்சு. இப்ப மட்டும் அவர் ஆஃப் பண்ணி இருந்திருக்கணும். இந்த காலத்துல காலத்து actually நமக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்னா இது நான் சொல்ல போயிட்டு ஏதாச்சும் இப்ப வேணும். போதுண்டா. அதுல வறுக்க முடியாது மிளகாவை போட்டு. கடாயா இது? இது அன்பனா என்னோட சிந்தனை எதுவும் சொல்லிட்டு இருக்கு, தப்பா இருக்கு. சொல்லுண்ணா. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நெஞ்சு போகணும். எங்க போற? பின்னாடி போ. எதுக்கு? டமா டமான்னு வெடியும் அது. மிளகா ஏன்பா வெடிக்குது? வாங்க. முன்னாடி வா. நான் வர மாட்டேன். ஓ கடுகு தான் வெடியுமா? பிரச்சனை இல்ல. ஏய் 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 அட அப்பா ஃபர்ஸ்ட் மிளகா போடணும். வெடிவே மிளகா கொஞ்சமா போடுங்க, மொத்தமா போடாதீங்க. அது இதுக்கு என்ன எவ்வளவு போடுங்க சொல்றேன். அப்படி போக கூடாது, வச்சு போடணும். இன்னொரு 2 போடுங்க. போதும், அவ்வளவுதான். போதுமா? காலையில எல்லாம் வயிற்றால போலாம். டிஸ்ட்ரிக்ட் போடும்போது மட்டும் டப்பு டப்புன்னு வெடியுது. இன்னும் என்ன காயவே இல்லை.
போட்டுட்டே இருந்தா போதும் 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 போதும். ஃப்ளேம் ஒரு எந்த இடத்துல வச்சு தொலைச்சாங்க. நல்ல வேலை பேண்ட் போட்டுருந்தேன். இன்னும் வரலடா. என்ன தாங்க வைக்கிறேன் அவர்லயே வை. மைக் அப்படி வைண்ணே, எக்கோ கேட்கணும் 2 பேருக்கு விரத்துல இருந்தா. சத்து சத்து உன் பொண்டாட்டி தானே கூப்பிடுவாங்க. சத்து என்ன பண்ணுமா? ஓ என் தங்கச்சி உன்னை கல்யாணம் வச்சா நிம்மதி இல்லாம போயிட்ட நீ. பாத்துக்கோமா பாத்துக்கோங்க மேடம் பாத்துக்கோங்க மேடம் தங்கச்சி மேடம் பாத்துக்கோங்க மேடம். சாப்பாடு எங்க சாப்பிட ஆசைப்படுறீங்க? உங்களெல்லாம் கட்டிக்கினா சாம்பார் சோறு தான் தின்ன ஆசை. கல்யாணம் பண்ணா மாமியார் வீட்டுல சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். காரணம் கொழுப்பு. எந்திரிச்சு வேலைக்கு போறியா அப்படியே படுத்து தூங்கு. வீட்டை சாப்பிடுறேன் வெளியே சாப்பிடுறேன். இந்த கதெல்லாம் கொடுக்காத. ஆமா நீ பண்ற கொடுமைக்கு என் தங்கச்சி உங்ககிட்ட இருக்கிறதுலாம் பெரிய விஷயம். என்ன அந்த பாட்டுல பாடி இருக்கீங்களா? கல்யாணம் மாட்டிக்கோ மாட்டிக்கோ மைக் மாட்டி ஆஃப் பண்ணியாச்சு. மைக் மாட்டு என்ன இது மிளகா மைக்க மாட்டிடு. யார்ட்ட? ஒன்னும் கழுத்துல மட்டும் இல்ல, உங்க கழுத்துல மாட்டு. கையில வச்சுக்காதீங்க. எனக்கு ஒரு டவுட், எல்லாத்துலயும் ஆன் பண்ண ஏன் பெண்ணெல்லாம் பண்ண மாட்டீங்களா? நீ என்ன பண்ணிருக்கீங்க கல்யாணம் பண்ணி? புஷ்பா படம் சாப்பாடு எடுத்து அப்படி ஓரமா வச்சிருங்க. அந்த குக்கர் ஓபன் பண்ணி அந்த மூல வைப்பா. குக்கர் ஓபன் பண்ணு. வேணா உள்ள நல்லா இருக்கு. ஓபன் பண்ணவா? இது குக்கர் பைத்தியம். ஐயோ என்ன தக்காளி சாதம். தக்காளி சாதம் பார்க்காம என்ன உசு உசு. குக்கர் விசில் சாத்தம் வரல. நல்லா வெந்திருக்கு. நம்ம இதோட சாப்பிடலாம் போல. நல்லா பசியில ஏங்க எல்லாம் ஒரு கரண்டி தாங்க. வாங்க என்ன பண்ற? அதான் பெல்ட் கரண்டி எடு. இப்ப பாரு இது பிஸ்மிலா பஸ் சாப்பாடு. பிஸ்மிலா பொங்கல் இருக்கு இல்லையா? இத ஃபுல்லா பொடி ஆக்கணும். இது பேரு பிஸ்மில்லா தூள் மசாலா. மசாலா இது கரெக்டா வருமாடா? இருக்காது. பத்தாது. பெரிய பெரிய ஜார். தாகுபா பெரு செத்துக்குவாங்க. இருக்கா? சரி விடு. அவங்க வாயில் ஜார் ஜார் வாயில் விட அரைச்சு சாப்பிட்டு போறாங்க. எக்ஸலென்ட், மார்வெலஸ், வண்டர்ஃபுல். சூப்பரா இருக்கு. கொஞ்சமா மடிக்கல பாருங்க. ஏங்க அதாங்க பேண்ட் கரெக்டா இருக்குங்க. மரண சூடா இருக்கு. ஆமா இல்ல அப்படி வச்சா சூடு தெரியாதுடா. இப்படி வச்சா தெரியும். ஒரு நாள் ஊருக்கு போயிருந்தேன். எந்த ஊருக்கு? அன்போட. ஓகேவா? எந்த ஊருன்னு சொல்லு. அன்போட எக்ஸ் ஊருனே. எந்த ஊரு? அந்த ஊர் பேர்லாம் எதுக்கு சொன்னா பல உண்மையெல்லாம் வெளியே வரும். அதனால தேவையில்லை. கன்னியாகுமரிலாம் இல்ல. கன்னியாகுமரிக்கு போய் எக்ஸ் பார்க்க.
அவங்க கொண்டாடி கூப்பிடுறோம். அதனால அவங்க கூப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். கத்தே அவர் வந்தாரு. இனிமே வீடியோ டக்குன்னு வரும். ஏன்னா இது கூட அவரோட ஐடியா தான். திடீர்னு வந்தோம், எல்லாத்தையும் இனிமேல் வீடியோ கண்டினியூவா உங்களுக்கு வரும். யாரோ ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க, ஏன் ப்ரோ வீடியோ லேட் ஆகுது, எப்போ வீடியோ வரும்னு. உங்களுக்காக நாளைக்கு வீடியோ வந்துட்டே இருக்கு. கேக்குறாங்களா? கேட்டாங்க, எனக்கே தெரியல யாரு. ஆனா இங்க ஒண்ணே சொல்றேன், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க ஒண்ணுமே சொல்ல வேணாங்க. பெல் ஐட்டம் கிளிக் பண்றேன். இல்ல இது பெல் இது பில்லா? சரி ஓகே. கமான். இன்னைக்கு குக்கு சோனு நான் ஆதாரம் சொன்னல, இது ரெகுலரா வீக்லி 2 வீடியோ போடலாம். எபிசோட் வைஸா போடுறது நல்லா இருக்கும். போடலாம், போடுவோம். ஓகே. ஆனா அதுக்கு எங்க ப்ரொடியூசர் ஓகே சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ தான் அந்த ப்ரொடியூசரு. வாய்ப்பே இல்லை. ஓகே. நாங்க ஃபோன் பண்ணி ஹலோ இங்க எப்படி பேசுற ப்ரொடியூசர் யாருங்கிறதுக்கு, ப்ரொடியூசர் நாங்க தாங்க இருக்கோம், யார் பேசணும் தெரியாம ப்ரொடியூசர்